சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கோவிலுக்கு போகிறாய். தினமும் ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறாய். சில சமயம்தான் கோவிலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாயே தவிர, எப்படியோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலுக்கு போகிறாய். வாரத்தில் ஒரு முறையாவது கோவிலில் போய் நீ தெய்வத்தை தரிசனம் செய்கிறாய். எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் சாயி, ஆனால் என்னுடைய வேண்டுதல் மட்டும் இன்னும் நடக்கவில்லை. நான் தெய்வத்திற்கு போய் உண்டியலில் காசு போடுகிறேன். தெய்வத்திற்கு ஏதாவது வாங்கி கேட்டார்கள் என்றால் வாங்கி கொடுக்கிறேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும், நான் வேண்டுவது மட்டும் எனக்கு நடக்கவே இல்லையே சாயி. என்னதான் நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில்? எல்லாமே மர்மமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் நானும் யோசிக்கிறேன். ஏதாவது எந்த இடத்திலாவது தவறு செய்து விட்டேனா? என்னுடைய வேண்டுதல் நடக்காமல் இருக்கிறதே. வேறு யாராவது ஏதாவது விஷயத்தை செய்து விட்டார்களா? நான் எவ்வளவோ கோவிலுக்கு போனாலும் நான் வேண்டுவதெல்லாம் ஏன் இன்னும் எனக்கு தெய்வம் நடத்தி கொடுப்பது இல்லை? ஏன் எதுவுமே செய்வது கிடையாது? நான் எல்லா தெய்வத்தையும் ஒரே மாதிரி தானே பார்க்கிறேன். ஏன் எனக்கு எந்த ஒரு வேண்டுதலும் நடக்கவில்லை என்று நீ மனதார அழுது அழுது கேட்கும் விஷயம் எனக்கு நன்றாகவே புரிகிறது. நீ என்ன தவறு செய்தாய் என்பதை நான் சொல்கிறேன். இது தவறல்ல, இது உனக்கு தெரியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். தெரிந்திருந்தால் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை நீ செய்யாமல் இருந்திருக்க மாட்டாய். நீ நிச்சயமாக செய்திருப்பாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாய். இதுவரைக்கும் தெரியாததற்கு காரணம், இப்பொழுதுதான் நல்ல நேரம் உனக்கு வருகிறது. அதனால்தான் இப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு விஷயம் உனக்கு தோன்றியது. பல தடவை பல விஷயங்கள் எல்லோரும் உனக்கு சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நான் தான் உனக்கு முதல் முறையாக சொல்கிறேன். ஏன் என்றால், நல்ல நேரம் வரும்பொழுதுதானே நல்லது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு தெரிய வரும். உன்னுடைய வாழ்க்கையின் படி எல்லா விஷயமும் உனக்கு தாமதம்தான். எந்த ஒரு விஷயம் கூட சரியாக நடக்கவில்லை. ஒவ்வொரு விஷயமும் நீ சரியாக பார்த்து பார்த்து செய்தாலும் எல்லா விஷயத்திலும் ஏதோ ஒரு குறைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இது நீ கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது செய்யும் தவறுதான். அதாவது, கோவிலில் போய் தெய்வத்தை வணங்குகிறாய். உன்னுடைய பூஜைகள் அனைத்தையும் செய்கிறாய். 1 மணி நேரம் அல்ல, 2 நேரம் அல்ல, நீ அந்த கோவிலில் உட்கார்ந்து எல்லா விஷயத்திலும் எல்லா வழிபாடுகளையும் செய்கிறாய். கோவிலுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சரியாக செய்யும் நீ ஒரு விஷயத்தை தவறாக செய்கிறாய். அதைதான் நான் இப்பொழுது சொல்ல வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்க வேண்டும் என்றால் நீ கோவிலுக்கு போய் எல்லா தெய்வத்திடமும் என்ன மந்திரத்தை சொல்கிறாய் சொல். அதற்கு பிறகு முதலிருந்து நான் சொல்வதை நன்றாக காதில் வாங்கு. கோவிலுக்கு போய் நீ எப்பொழுதும் பிள்ளையாரை கும்பிட்டு மூலவரை கும்பிட்டு உன்னுடைய வேண்டுதலை வைத்து எல்லா வரிசையாக அந்த முழுசு சுத்தி வந்து எல்லா தெய்வத்திடமும் என்ன விஷயத்தை சொல்வாய்? உனக்கு என்ன தேவை? காசு, பணம், குடும்பம், எல்லாவற்றையும் பற்றி பேசுவாய். எல்லா தெய்வத்திடமும் உன்னுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து வைப்பாய். அதே போல ஒரு தெய்வத்திடம் போனால் வெறும் கையை மட்டும் தட்டிவிட்டு ஏன் வருகிறீர்கள்? முக்கியமாக எல்லா தெய்வத்திடமும் சொல்கிறீர்கள் அல்லவா? அதையும் விட இந்த தெய்வத்திடம்தான் நீங்கள் இவர்களிடமெல்லாம் நான் இதெல்லாம் வேண்டியிருக்கிறேன், எனக்கு நீங்கள் செய்து கொடுங்கள் என்று நான் இப்பொழுது சொல்லும் தெய்வத்திடம்தான் நீங்கள் போய் இதெல்லாம் சொல்ல வேண்டும். சரியா? எந்த தெய்வம் என்று சொல்கிறேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் தடையாக இருந்ததற்கு காரணம் இதுதான். கோவிலுக்கு போய் எல்லா தெய்வத்திடமும் வழிபடுவது போல சண்டீஸ்வரரிடம் போய் எப்பொழுதும் கையை தட்டிவிட்டு வந்து விடுகிறீர்கள். ஆனால் அவர் தியான நிலையில் இருக்கும் பொழுது எல்லா தெய்வத்திடமும் நீங்கள் என்ன மாதிரியான வேண்டினீர்கள்? என் குடும்பத்திற்கு எல்லாம் கிடைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், செல்வங்கள் எனக்கு சேர வேண்டும், நீண்ட ஆயுளோடு சீக்குப்பிணி இல்லாத வாழ்க்கையோடு இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ இருக்கிறதோ அதெல்லாம் ஒவ்வொரு தெய்வத்திடமும் சொல்வீர்கள். ஆனால் சண்டீஸ்வரிடம் மட்டும் கையை தட்டிவிட்டு வந்து விடுகிறீர்கள். ஆனால் சண்டீஸ்வரர் தியான நிலையில் இருக்கிறார். அந்த தியான நிலையில் இருப்பவரிடம் சத்தத்தை வேகமாக போடக்கூடாது. அதுபோல ஒரு கையால சுடக்கு போட்டு அவரிடம் வேண்டுதலை வைக்கக்கூடாது. சத்தமே இல்லாமல் தான் சத்தமே கேட்க கூடவே கூடாது. கையை மட்டும் சத்தமே இல்லாமல் தட்டிவிட்டு
எல்லா தெய்வத்திடமும் நீ என்ன வேண்டினாயோ அதே மாதிரி உன்னுடைய வேண்டுதலை இவரிடம் வை. இவரிடம் வைக்கும் பொழுது சண்டீஸ்வரர் தியான நிலையில் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் கேட்டு அனைத்து தெய்வத்திற்கும் போய் போய் ஞாபகம் ஊட்டி விடுவார். எனக்கு இதை செய்து தாருங்கள், இதை அவர்கள் என்னிடம் வேண்டினார்கள், இதை அவர்கள் வேண்டினார்கள் என்று ஒவ்வொரு முறையும் அந்த தெய்வத்திடம் போய் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி ஞாபகம் ஊட்டி விடுவார். எல்லா தெய்வத்தையும் வணங்கும் நீ சண்டீஸ்வரிடம் மட்டும் வேகமாக கையை தட்டிவிட்டு வருவது தவறான ஒரு விஷயம். அவர் தியான நிலையில் இருக்கும் பொழுது வேகமாக கை தட்டுவது தவறு. ஏனென்றால் அவர் தியான நிலையை கலைப்பது போல ஆகும். அதனால் கையை வேகமாக தட்டாமல் சுடக்கு போட்டு வேண்டாமல் சத்தமே இல்லாமல் கையை தட்டிவிட்டு உன்னுடைய வேண்டுதல் என்னமோ அவரிடம் அதை வைத்துவிட்டு வீட்டுக்கு வா. உடனுக்கு உடனாகவே உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் நடக்கும். புரிகிறதா? கோவிலுக்கு போகிறாய், எல்லா விஷயத்தையும் செய்கிறாய், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடுகிறாய். இப்பொழுது நீ இவ்வளவு தூரம் இந்த வாக்கினை கேட்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த தவறை செய்தாய். இதை நீ திருத்திக் கொள்வாய். அடுத்த கட்டம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். நல்லது நடக்கும் நபர்களுக்கு மட்டுமே தான் இந்த வாக்கினை கேட்க முடியுமே தவிர இன்னும் நல்ல நேரம் வரவில்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் இவ்வளவு தூரம் அமைதியோடு இந்த வாக்கினை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். கவலையே படாதே, எல்லா விஷயமும் மாறும். இப்பொழுது நான் சொல்லி இருக்கும் இந்த விஷயத்தை நீ எந்த கோவிலில் போனாலும் சண்டீஸ்வரரை பார்த்து நீ இதை மட்டும் சொல்லிவிட்டு வா. உன் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். நானும் பார்க்கிறேன், கையை வேகமாக தட்டிவிட்டு அப்படியே வருகிறீர்கள். ஒரு வேண்டுதலையும் சண்டீஸ்வரரிடம் வைப்பது கிடையாது. சண்டீஸ்வரரிடமும் உங்களுடைய அனைத்து வேண்டுதலையும் வையுங்கள். எல்லா தெய்வத்திற்கும் அந்த செய்தியானது போகும். ஒரு கோவிலுக்கு போகிறாயா, அந்த கோவிலில் இருக்கும் தெய்வத்தை விட அடுத்தடுத்த தெய்வங்களுக்கும் உன்னுடைய வேண்டுதல்கள் போய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்னும் அதிகமாக சந்தோஷமான நிலையை நீ பிடிப்பாய். காலம் முழுவதும் உனக்காக துணை இருந்து உனக்கான அனைத்து பாதுகாப்பையும் கொடுத்து கொண்டு இருக்கும் எனக்கு நீ என்ன மாதிரியான தெய்வத்தை வணங்குகிறாய், எந்த இடத்தில் தவறு செய்கிறாய் என்று எனக்கு கண்டிப்பாக தெரியும். தெய்வத்திடம் போகிறீர்கள், வணங்குகிறீர்கள், இதெல்லாம் தவறு. எந்தெந்த இடத்தில் எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த தவறுகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும். கண்டிப்பாக நலமுடனும் வளமுடனும் இருப்பீர்கள். எக்காரணம் கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து கலங்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையானது திருப்திகரமாக மாறும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.